Van de Graaff generator தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இயர் 1929 ராபர்ட் வேன் டி கிராஃப்ன்றவர் இது டிசைன் பண்ணியிருக்காரு. மிஷின் தான் இது, விச் ப்ரொடியூசஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் இது எவ்வளோ வோல்ட்ஸ் இது பண்ணுதுன்னா மில்லியன், அதாவது 10⁻7 வோல்ட் இது மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றாங்க. ஸோ திஸ் வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல். இங்கே இந்த பிரின்சிபல் என்னென்னன்றதை பார்த்து வச்சுக்கணும். என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனும் ஆக்ஷன் அண்ட் பாயிண்ட்ஸும் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம மெத்தட்குள்ளே போகலாம். இது என்னென்னா எ லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். என்ன பண்ணுதுன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இருக்கிறது தான் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஓகேவா? இதில் ஹாலோ ஸ்பியரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு புள்ளி B is bounded at the center of the hollow sphere and another புள்ளி C is fixed on the bottom. அதாவது பாட்டமில் புள்ளின்றப்ப வீல் வித்து சம்திங் நம்ம ரோப்பாலேயோ இதாலேயோ கட்டினோம்னா அதை புள்ளின்னு சொல்லுவோம். ஒரு வீலை அது மேலே அதோட ரிம்மில் நம்ம ஒரு ரோப்போ இல்லாட்டி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் கட்டி நம்ம இந்த மாதிரி போடும் போது அதை புள்ளின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பியும் கீழே பாட்டமில் சியும் வைக்கிறோம். பி புள்ளி, இது சி புள்ளி. ஓகேவா? ஃபிக்ஸ்ட் அட் தி பாட்டம் சொல்லிட்டாங்களா? எ பெல்ட் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அந்த பெல்ட் இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உள்ள பெல்ட் இந்த பெல்ட் என்னென்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல் மூலமாக இது பண்ணியிருக்கோம். என்னென்ன இன்சுலேட்டிங்கிறப்ப கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த இடத்துல சில்க்கும் ரப்பரோ வச்சு நம்ம அந்த புள்ளியை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெல்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு ரப்பரை வச்சு நம்ம இந்த புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து புள்ளி சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக கண்டினியூஸ்லி ட்ரைவ் பண்ணுறாங்க. அது மூவ் ஆகிட்டே இருக்குது. புள்ளி சி எப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக. ஸோ 2 கோம் ஷேப்டு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் இருக்குது, E and D. இந்த இடத்துல சீப்பை மாதிரி இருக்குது இல்லையா, கோம் டியும் கோம்ஸ் ஈயும் நம்மளுக்கு இருக்குது. அதனே ஆச்சுக்கணும். ஆர் ஃபிக்ஸ்டு நியர் த, அதுவும் புள்ளிக்கு கிட்டக்க இருக்குன்றது சொல்கிறாங்க. புள்ளின்றது அந்த சர்க்கிள், அந்த வீல் வித்து சம்திங் ரப்பரோ இல்லாட்டி ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா புள்ளின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அது பக்கத்துலேயே கோமையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோம் சீப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா கோம் டின்றது இங்கே இருக்குது. இந்த இடத்துல கோம் டி இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம்னா பவர் சப்ளை கொடுக்குறோம். இந்த இடத்துல பவர் சப்ளையை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது எவ்வளோனா 10⁻4 அப்படின்ற வேல்யூவில் வோல்ட்ஸில் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கோம் இ இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கனெக்டட். அது எங்கே கனெக்ட் பண்ணுறோம்னா கனெக்டட் டு த இன்னர் சைட் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர். அதாவது இன்னர் சைட் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் கிட்டக்க கனெக்ட் பண்ணுறோம். டயக்ராமில் இங்கே இ இன்னர் சைட் ஆஃப் த ஹாலோ ஸ்பியரோட இன்னர் சைடு கிட்டக்க கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல டியூ டு த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் கோம் டி கிட்டக்க தான் நம்ம அந்த 10⁻4 வோல்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அங்கே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பிட்வீன் த பெல்ட் அண்ட் கோம் டிக்கு இடையில அயனைசேஷன் நடக்குது. அதாவது அயனைஸ்டு பை த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி பேஜில் நம்மளுக்கு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த இடத்துல ஸ்மாலர் ரேடியஸ், இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த சர்க்கிளில் உள்ள ரேடியஸ் ஸ்மாலர் ரேடியஸாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது பாருங்கள். இது என்னென்னா லார்ஜர் ரேடியஸு. அப்போ அந்த இடத்துல சார்ஜஸ் அதிகமாக இருக்குது.
இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு இந்த கீழே இருக்கிற பேரா பார்க்கலாம். We know that smaller the radius of curvature, the larger is the charge density. சார்ஜ் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸ்மாலர் த ரேடியஸாக இருக்கும்போது. நம்ம பார்த்தோம் இல்லையா, குட்டின்றப்ப அந்த இடத்துல சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் சார்ஜ். ஓகேவா? அப்புறம் த எண்ட் ஆஃப் த கண்டக்டர் விச் ஹேஸ் லார்ஜர் கர்வேச்சராக இருக்கும்போது இட் மீன் ஸ்மாலர் ரேடியஸாக இருக்கும்போது அதுக்கு வந்து லார்ஜ் சார்ஜ் அக்யூமுலேஷன் நடக்குன்றதை சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே தான். As a result, the electric field near its edge is very high. அந்த இடத்துல வந்து அந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து அயனைசஸ் த சரௌண்டிங் ஏரை வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அயனைஸ் ஆகுது. அந்த சரௌண்டிங் ஏரே வந்து என்ன ஆகுதுன்னா அயனைஸ் ஆக ஆரம்பிக்குது. The positive ions are repelled at the sharp edge. இந்த இடத்துல பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணுது, நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயம் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸோ கொரோனா டிஸ்சார்ஜும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிப்பல் அட் த ஷார்ப் எட்ஜ். ஷார்ப்பாக இருக்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ரிப்பல் ஆகுது. நெகட்டிவ் அயான்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் ஆகுது ஷார்ப் எட்ஜில். ஓகேவா? இந்த ஷார்ப்பான எட்ஜில் என்ன ஆகுது, பாசிட்டிவ் அயான் வந்து ரிப்பல் ஆகுது, அதே நேரத்தில் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? இதனால் என்ன ஆகுதுன்னா டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் நியர் ஷார்ப்போட எட்ஜில் இருக்கிற டோட்டல் சார்ஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு வேர்டும் ஒன்று தான். ஓகேவா? ஒரே கான்செப்ட் தான். இந்த பேரா தான் அதுக்கான அர்த்தம். இப்போ நம்மளோட பேராகிராஃப்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது தான் இந்த பேராகிராஃப்லேயும். டியூ டு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் கோம் டி கிட்டக்க இருக்கிறதுனால ஏர் பிட்வீன் த பெல்ட் ஹை சார்ஜஸ் இருக்கும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அந்த இடத்துல நடக்கும். அந்த சரௌண்டிங் ஏரே வந்து அயனைஸ் ஆகுன்றதை ஞாபகம். த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் புஷ்டு டுவர்ட்ஸ் த பெல்ட். பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது, புஷ்டு டுவர்ட்ஸ் த பெல்ட்டை நோக்கி வந்து புஷ் பண்ணப்படுது. அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ட் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ் அங்கேயே என்ன பண்ணுச்சு, அட்ராக்ட் ஆச்சு. அப்போ கோம் டியில் வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டிக் டு த பெல்ட் அண்ட் மூவ் அப். என்ன ஆகுதுன்னா மேலே போக ஆரம்பிக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் மேலே போன பாசிட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா கோம் இ ரீச் த பாயிண்ட் நியர் த கோம் இ பக்கத்தில் போகுது. போய் அக்வர்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் ஸ்பியர் அக்வர்ஸ். இந்த இடத்துல கோம் இ என்ன பண்ணுது, ஷார்ப் எட்ஜு உடையது. நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதாவது ஷார்ப் எட்ஜ் இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் நம்மளுக்கு ஸ்பியர் வந்து என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜால் வந்து அக்வயர் ஆக ஆரம்பிக்குது டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். As a result, the positive charge வந்து are pushed away from the கோம் இ. கோம் இ வந்து தள்ளி விட்டுருது, அதாவது ரிப்பல் பண்ணுது. இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்து ஞாபகம் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னு தெரியும், நம்மளுக்கு ரிப்பல் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போ கோம் இ தான் வந்து என்னென்னா ஷார்ப் எட்ஜ். அது என்ன பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் என்னென்னா கோம் இக்கு பிடிக்காது, ஏன்னா அது ஷார்ப் எட்ஜ். கோம் வந்து ஷார்ப்பான எட்ஜோடு இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ண ஆரம்பிக்குது, போன்னு சொல்லுது. ஓகேவா? அந்த ரீச் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்போ அதை அனுப்பி விட்டுட்டா பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், ஸ்பியர் கிட்டக்க போக ஆரம்பிக்குது. ஓகே, சின்ஸ் ஸ்பியர் இஸ் ஏ கண்டக்டர், நம்மளுக்கு ஸ்பியரை சுற்றி என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குது. கோம் இ கிட்டக்க என்ன போய் ஜாயின் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர். நம்ம சொன்ன மாதிரி அதை சுற்றி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இதாகுது. அட் த சேம் டைம் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நல்லிஃபை த பாசிட்டிவ் சார்ஜஸ் இன் த பெல்ட். அதே நேரத்தில் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுதான், பாசிட்டிவ் சார்ஜை வந்து நல்லிஃபை பண்ணுது. அதாவது இந்த இடத்துல கொரோனா டிஸ்சார்ஜுன்றது நடக்குது. என்னென்னா
ப்ளஸ் மைனஸும் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், நியூட்ரல், அதாவது 0 ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல நல்லிஃபைன்ற அர்த்தம் என்னென்னா 0 ஆக்கிடுது, இந்த வேல்யூவே வந்து கிடையாதுன்றது மாதிரி ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு டியூ டு கொரோனா டிஸ்சார்ஜ் பிஃபோர் இட் பாசஸ் ஓவர் தி புள்ளி நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் நல்லிஃபையும் ஆக ஆரம்பிக்குது அதே நேரத்தில், அட் த சேம் டைம்ன்றப்ப அதே நேரத்தில். ஓகே, தென் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம பெல்ட்டு வந்து இப்படி கீழே வருது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ நம்ம பெல்ட்டு கீழே வரும்போது அது என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து அது நோ நெட் சார்ஜ், ஒரு ஃபுல்லி சார்ஜ் இல்லாமல் நம்மளுக்கு வெறும் இதாக தான் கீழே வருது. அப்போ அட் த பாட்டம் இட் அகெயின் உடனே என்ன பண்ணுது, அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா லார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அகெயின் கெயின் பண்ணுது. பாசிட்டிவ் சார்ஜ் எதனால், கீழே போகும்போது நம்மளுக்கு இப்போ டயக்ராம் பார்க்கலாம். இப்போ கீழே நம்ம போகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் என்ன இருக்கும், இது பொட்டன்ஷியல் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இல்லையா, கனெக்ட் பண்ணியிருக்கோம் பவர் சப்ளையை. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல மறுபடியும் பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகி இங்கே பாருங்கள் வெறும் இது இருக்கா, இதுதான் கீழே வர்றதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல மேலே போகிறது என்னென்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜால் இதாகுது. இனிமேல் அப்வர்ட்ஸில் இருக்கிற இந்த சிம்பிள் வந்து நல்லா ஞாபகம். கீழே போகும்போது அது டிசன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு நோ நெட் சார்ஜோடு வருது, மேலே போகும்போது பாசிட்டிவ் சார்ஜால் நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இப்போ வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, த பெல்ட் கோஸ் அப் அண்ட் டெலிவர்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பெல்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜை வந்து ஸ்பியருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மேலே போகுது, மறுபடியும் பாசிட்டிவ் சார்ஜை ஸ்பியருக்கு கொடுக்குது, கீழே வெறும் இதாக வருது, மறுபடியும் பாசிட்டிவ் எடுக்குது பவர் சப்ளை மூலமாக, எடுத்து மறுபடியும் மேலே போய் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்த ப்ராசஸ். கண்டினியூ ஆகி அன்டில் த அவுட்டர் சர்ஃபேஸ் ப்ரொடியூசஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் என்னென்னா 10⁻⁷. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 10⁻⁷ ஃப்ரண்ட் இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லையா. ஸ்டப் லிமிட்டிங் வேல்யூ அந்த அளவுக்கு தான் வந்து நடக்குது இந்த விஷயம். வி கேனாட் ஸ்டோர் சார்ஜஸ் பியாண்ட், இந்த லிமிட்டுக்கு மேலே நம்மளால் வந்து சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்னா பை என்க்ளோசிங் த மிஷின் இன் எ கேஸ் ஃபில்டு, அதாவது நம்ம வந்து இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்க்ளோசிங் த மிஷின் இந்த மிஷினை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபில் பண்ணி என்னென்னா ஸ்டீல் சேம்பர் மூலமாக ஃபில் பண்ணி ஹை ப்ரெஷர் கொடுத்து நம்ம வைக்கணும். அப்போ நம்மளால் என்ன பண்ணணும்னா அந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்து வந்து ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ்ட் இன் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஆக்சிலரேட் பாசிட்டிவ் அயான்ஸை. நம்மளுக்கு தெரியும் இது பாசிட்டிவ் அயான்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு, ஆக்சிலரேட் பண்ணுச்சு. அப்போ அக்யூமுலேட் ஆனது பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் ஆச்சு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதர் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து இது என்னென்னா நம்மளுக்கு யூசஸ் தான். ஓகேவா, இங்கே இருக்கிறது இன்ட்ரோ, அப்புறம் ப்ராசஸ், இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு டீட்டெயிலாக ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது தான் 5 மார்க்ஸ் வந்து வரும். ஓகே, தேங்க்யூ.